சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி பெரிய ஆள் ஆவறதுன்றது சும்மா கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் விஜய் ஆண்டனியோ. இந்த வீடியோல மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனியோட ஃபுல் லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய் ஆண்டனியோட உண்மையான பேர் பிரான்சிஸ் ஆண்டனி செரில் ராஜா. அவரோட வயசு 49. தமிழ் நாவலின் எழுத்தாளர்களின் தந்தைன்னு அழைக்கப்படுற வேதநாயகம் பிள்ளையோட பேரன் தான் விஜய் ஆண்டனி. 90ஸ்ல தமிழ்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன நாவல் இவரது தான். 1975 திருச்சியில இப்படி ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர் தான் விஜய் ஆண்டனி. அவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. விஜய் ஆண்டனியோட அப்பா கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு 7 வயசு ஆகும்போது அவர் சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. ஸோ அதனால அவரோட கவர்மெண்ட் ஜாப் அவங்க அம்மாவுக்கு கிடைக்குது. போஸ்டிங் கிடைச்சது திருநெல்வேலியில, ஆனா இவங்க இருக்கிறது திருச்சியில. ஸோ தன்னோட 7 வயசு மகனையும் 5 வயசு மகளையும் கூட்டிட்டு திருநெல்வேலிக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. திருநெல்வேலியில இருக்க சேவியர் ஸ்கூல்ல தான் விஜய் ஆண்டனியை ஜாயின் பண்றாங்க. ஸ்கூல் படிக்கும் போதே மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருந்திருக்காரு. ஸ்கூல் சீனியர்ஸ்லாம் அவங்க நடத்துகிற போராட்டத்துக்கு விஜய் ஆண்டனியை தான் கோஷம் பாடுறதுக்கு சாங்ஸ்லாம் போட்டு கொடுக்க சொல்லுவாங்களாம். ஸோ கானா சாங்கு, அதுக்கு மியூசிக், இது எல்லாமே இவரு தான் போட்டு கொடுப்பாங்க. மியூசிக் டைரக்டர் தான் ஆகணுன்ற லட்சியம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஸோ தன்னோட ஆசையை அம்மா கிட்ட சொல்லும்போது அம்மா அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அவங்களுக்கு தன்னோட மகன் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணுன்ற ஆசை இருந்துச்சு. ஸோ திருச்சியில் இருக்க ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு மியூசிக்கில் தான் நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ காலேஜில் 24 அரியர்ஸ் வச்சுருக்காரு. அந்த டைமில் சினிமாவில் மியூசிக் டைரக்டராக ஆகுறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ யோசிச்ச இவர் என்ன பண்ணியிருக்காரு, பக்தி பாடல்களுக்கு இவரோட மியூசிக்கை போட்டு திருச்சியில் இருக்க எல்லா ஸ்டூடியோக்கும் வாய்ப்பு கேட்டு அலைஞ்சிருக்காரு. ஆனால் இவருக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியுன்றது தான் அதிகமான கொஷினாவே இருந்துச்சு. விஜய் ஆண்டனி முறைப்படி எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கவும் கற்றுக்கல அது வரைக்கும். இப்போ வயலின், பியானோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒன்று எடுத்து மெயினாக யூஸ் பண்ணி தான் மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் போடுவாங்க. அந்த மாதிரி இவர் எதுவும் கற்றுக்கல. ஸோ எதனா கற்றுக்கலாம், வயலின் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வயலின் கிளாஸ் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த்லேயே இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே அடிபட்டுடுது. ஸோ அதனால் வயலின் கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அம்மா கிட்ட நான் மியூசிக் டைரக்டர் தான் படிக்க போகிறேன், அதனால் சென்னைக்கு போகணுன்னு சொல்லும்போது அம்மா அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ சென்னையில் படிக்க போகிறேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு சென்னை லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணுறாரு. காலேஜ் படிக்கும்போதே சில லவ் ஃபெயிலியர்ஸும் இவருக்கு இருந்திருக்கு. அதுக்கு ரீசனும் அவரே சொல்லியிருக்காரு, நான் சிம்பிளாக இருக்கிறது தான் இதுக்கு காரணம்னு. படிக்கும்போதே தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மூலியமா ஒரு மியூசிக் ஸ்டூடியோவுக்கு டீ பாயாக வேலைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கேயே சவுண்ட் இன்ஜினியராக வேலைக்கு சேர்றாரு. அப்போது அவருக்கு சேல்ரி 600 ரூபாய் தான். அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவர் தங்கியிருந்த வீட்டில் ஒரு மினி ஸ்டூடியோ அவருக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சாங் லிரிக்ஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி வாய்ப்புகள் தேட ஆரம்பித்தார். அப்படி தேடும்போது ஆக்ட்ரஸ் ராதிகா அவங்க சின்ன திரையில் வாய்ப்பு கொடுத்தாங்க. 2002ல் அகிலா, சின்ன பாப்பா பெரிய பாப்பா சாங்ஸுக்கெலாம் டைட்டில் மியூசிக் ட்ராக் போட்டு செம்ம ஹிட் ஆச்சு அந்த சாங்ஸ் எல்லாமே. இவரோட பாடல்கள் கேட்ட விஜயோட அப்பா தான் இவருக்கு முதல் படத்துக்கான வாய்ப்பை கொடுத்திருந்தாரு. 2005ல் சுக்ரன் மூவி மூலியமா தான் இவர் மியூசிக் டைரக்டராக அறிமுகம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு விஜய் ஆண்டனின்னு விஜயோட அப்பா பேர் மாற்றம் செஞ்சாரு. ஆல்ரெடி சுக்ரன் மூவிலேயே சாங்ஸ் எல்லாமே நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிஷுன் டிஷுன்ற மூவியில் இவருக்கு 2006ல் வாய்ப்பு கிடைச்சிது. அந்த டைமில் டைலாமோன்ற சாங்கு ரொம்பவே ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு வாய்ப்புகள் கண்டினியூவாக கிடைக்க ஆரம்பிச்சுது. நாக்கு மூக்கா சாங்கு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ரீச் ஆச்சு. அழகாய் பூக்குதே, வேட்டைக்காரன் அப்படின்னு செம்ம ஹிட் சாங்ஸாக லைனாக கொடுத்துட்டே இருந்தார். சுக்ரன் மூவியில் இவர் எழுதி கம்போஸ் பண்ண உச்சி முதல் பாதம் வரை சாங்கை கேட்டு தான் பாத்திமா இவருக்கு கால் பண்ணி பாராட்டியிருக்காங்க. அந்த சாங்கோட லைன்ஸும் அந்த சாங்கும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதா சொன்னது இவருக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அப்படி ஆரம்பிச்சது தான் காதலாக மாறிடுச்சு. சன் டிவியில் ஃபேமஸ் ஆங்கராக இருந்தவங்க தான் பாத்திமா.
அவங்க அம்மா கிட்ட இவரை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வர சொல்லி எல்லாரும் பேசியிருக்காங்க. இவரோட சிம்பிள் அண்ட் கேர் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சி அது மேரேஜில் முடிஞ்சுது. விஜய் ஆண்டனிக்கும் பாத்திமாவுக்கும் 2 பெண் குழந்தைங்க பிறந்தாங்க, மீரா அண்ட் லாரா. அதில் மீரான்றவங்க தான் 16 வயசில் மன அழுத்த காரணமாக சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. சூசைட் என்ற வார்த்தையை தன்னோட வாழ்க்கையில் வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா, அவரோட பொண்ணு, இவங்களோட மரணம்லாம் அவரை பாதிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ வாழ்க்கையில் காயத்தை தாங்கத்துக்கு ரெடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது திருப்பு முனையா 2012 நான் மூவியில் ஹீரோவாக நடித்தார். அந்த மூவிக்கு பாத்திமா தான் ப்ரொடியூசராக இருந்தாங்க. மூவியும் செம்ம ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து பிச்சைக்காரன் மூவியில் அவரோட ஆக்டிங் அண்ட் மியூசிக் எல்லாமே வெளிப்பட்டுச்சு. பிச்சைக்காரன் 2 மூவி ஷூட்டிங்கில் இவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடந்திருக்கு. ஒரு ஷாட்டில் கடலுக்குள்ளே ஸ்கைஜெட் வண்டியை ஓட்டிட்டு போகும்போது அது மோதி ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. அப்போது இவர் முகமெல்லாம் அடிபட்டு லிப்ஸ் எல்லாம் கிழிஞ்சு பல்லெல்லாம் உடஞ்சி மயக்கமாயிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தீவிர சிகிச்சை எடுத்து தான் சரியாயிருக்காரு. விஜய் ஆண்டனிக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா தானா. சாதாரண ஒரு குடும்பத்துலேருந்து வந்து கஷ்டப்பட்டு தன்னோட திறமையை மட்டும் நம்பி இப்போ டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோன்னு கலக்கிட்டு இருக்காரு. இது போல் எப்போவுமே அவர் வெற்றி அடையட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் பூவி. பாய்.